யாசி எனப்படும் மலேசிய இந்திய கலைஞர்கள் அறவாரியத்தின் கலைக்கோர் விருதளிப்பு விழா மார்ச் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு செந்தோல் SGH மண்டபத்தில் நடைபெறும் போது எந்த ஒரு கலைஞர்களும் விடுபட மாட்டார்கள் என அதன் அறங்காவலரும் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவருமான டத்தோஸ்ரீ M. சரவணன் தெரிவித்தார். வருகின்ற மே 31ஆம் தேதி இந்த யாசியுடைய விருது விழா சிற்றுப்பொருள் சென்று மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. இதில் நாடு முழுவதும் ஏறக்குறைய 1000க்கும் அதிகமான கலைஞர்கள் கலந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் நாட்டின் எல்லா துறையில் இருந்த சிறந்த படைப்பாளிகளுக்கு சிறந்த கலைஞர்கள் விருது வழங்கும் விழாவாக இருக்கும். கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இடையில் சற்று தேக்க நிலை ஏற்பட்ட போதும் இனிவரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்துவதற்குரிய அச்சாரமாக இந்த கலை விழா இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக அறவாரியத்துடைய தலைவர் டாக்டர் V.K. தியாகராஜன் அவர்கள் தலைமை தாங்குவார். நிச்சயமாக இது நம்முடைய நாட்டில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு அங்கீகாரத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விருது விழாவாக இது அமையும். நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற விருது விழாக்கள்லாம் சர்வதேச அளவில், குறிப்பாக தமிழ்துறை சார்ந்த சர்வதேச அளவில் நடைபெறுகின்ற விழா, அதுக்கு ஈடான ஒரு விழாவாக இந்த விழா நிச்சயம் அமையும். இந்த விழா அடைகின்ற வெற்றியை சார்ந்து இனி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற விழாக்களை நடத்துவதற்கு யாசி நடவடிக்கை எடுக்கும். முழுக்க கலைஞர்களின் நலனுக்காக அமைக்கப்பட்ட இந்த இயக்கம் நலிந்த கலைஞர்கள் மற்றும் கலைத்துறைக்காக தன்னலம் கருதாமல் தொடர்ந்து சேவையாற்றி வரும் மண்ணின் மைந்தர்களை மறந்துவிடக்கூடாது என மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 35 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்பதோடு 12 மூத்த கலைஞர்களுக்கு பண முடிப்பும் வழங்கப்பட உள்ளது. இதனிடையே டத்தோஸ்ரீ M. சரவணனின் முழு ஒத்துழைப்போடு மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கலைஞர்கள் அறவாரியத்தின் தலைவரான டத்தோ V.K. தியாகராஜன் கூறினார். கடைசியா 2018 நடந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு இந்த கோவிட் அது இதுன்னு பிரச்சனைகள் நிறையா வந்ததுனால கொஞ்சம் இடைக்காலையில் அதை நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஆகவே இந்த நிகழ்ச்சி மிக சிறந்த பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் உங்களுடைய எல்லா கலைஞர்களோட ஈடுபாடும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த விருதளிப்பு விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசிய இந்திய கலைஞர்களின் நலன்களுக்காக கடந்த 1999ஆம் ஆண்டு மறைந்த துன் டாக்டர் S. சாமிவேலு அவர்களால் மலேசிய இந்திய கலைஞர்கள் அறவாரியம் தொடக்கி வைக்கப்பட்டது. நேற்று மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் கூட்டத்தில் அதன் செயலாளர் சங்கமம் சுப்ரா, அறங்காவலர் நாகராஜ், நிர்வாக குழு உறுப்பினர்களான கலைஞர் ராமச்சந்திரன், பிரான்சிஸ் சில்வன், சந்திரா சூர்யா, மாய்கா ஊடக பிரிவின் தலைவர் சிவசுப்பிரமணியம் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.